பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. அதுதான் 2024 ஐபிஎல் ஃபைனல் மே 26 சென்னையில் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மோத போறாங்க. இந்த ஐபிஎல் பிளேயர்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் தான் முடிவு பண்ணிச்சு. அதில் ஆர்சிபி சிஎஸ்கே பீட் பண்ணி பிளே ஆஃப்குள்ள வந்துட்டாங்க. அப்புறமா அந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபி பீட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் குவாலிஃபயர்ல பீட் பண்ணி அவங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு குவாலிஃபயர்ல எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸை பீட் பண்ணி இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த 2024 ஐபிஎல்ல சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ஐபிஎல்ல ஒருவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிட்டாங்கன்னா பேட் கமின்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான ரெக்கார்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே ஹைதராபாத் சார்பா 2 ஐபிஎல் கப் இருக்கு. ஒன்னு டெக்கான் சார்ஜர்ஸ், இன்னொன்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டெக்கான் சார்ஜர்ஸ் சார்பா 2009 ஐபிஎல் வந்து அவங்க வின் பண்ணாங்க. அப்போ கேப்டனா இருந்தவர் ஆடம் கில்கிறிஸ்ட். அவரு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். அதுக்கப்புறமா 2016 ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணாங்க. அப்ப கேப்டனா இருந்தவர் டேவிட் வார்னர். ஸோ 2 பேருமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான். இது வரைக்குமே ஹைதராபாத் டீமுக்கு 2 கப்பு தான் கிடைச்சிருக்கு, ஐபிஎல் கப்பு. அந்த 2 ஐபிஎல் கப்புக்கு முக்கியமான ஒரு சொந்தக்காரங்க யாருன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 3வது தடவையாக கப் அடிச்சா அதுவும் ஆஸ்திரேலியன் பிளேயர் தான் கேப்டனா இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இத்தனை வருஷமா ஐபிஎல் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல அதிகமான கப் அடிச்சவங்க யாருன்னா மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா 2 பேருமே சமமா இருக்காங்க. அதுக்கப்புறமா கௌதம் கம்பீர் கிட்ட ஒரு 2 கப் இருக்கு. ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு கப் இருக்கு. அப்படி பார்த்தா 4 இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட தான் ஐபிஎல் கப்பே இருக்கு. மீதம் இருக்கிறவங்க எல்லோருமே ஓவர்சீஸ். அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் யாரு? ஆஸ்திரேலியன் கேப்டன்ஸ் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப்பை ஜெயிச்சவங்க யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அந்த டீமுடைய கேப்டன் யாருன்னா ஷேன் வான். முதல் தடவையா அந்த மாதிரியான ஒரு டீமை வச்சு உள்ள கொண்டு வந்து கப் அடிச்சாங்க. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸான டீமாக தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பெரிய அளவுக்கான ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் அந்த டீம்ல இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் தடவையாக கப் அடிச்சாங்க. அதுக்கு ஆஸ்திரேலியா சேர்ந்த கேப்டனான ஷேன் வான் ஒரு முக்கியமான காரணம் ஆயிட்டார். அடுத்ததா டெக்கான் சார்ஜர்ஸ் கேப்டன் கில்கிறிஸ்ட். அவரு ஒரு ஆஸ்திரேலியா. பல வருஷமும் கழிச்சு டேவிட் வார்னர் ஒரு கப் அடிச்சாரு, அவரும் ஆஸ்திரேலியா. இப்போ ஒருவேளை பேட் கமின்ஸ் ஜெயிச்சிட்டார்னா 4வது ஆஸ்திரேலியன் பிளேயர், அதாவது 4வது ஓவர்சீஸ் கேப்டன் அப்படின்ற பெருமை ஒரு கிடைக்கும். அதுவும் ஆஸ்திரேலியாவா தான் இருக்க போகுது. ஸோ ஒருவேளை ஸ்ரேயாஸ் வின் பண்ணிட்டாருன்னா இந்த லிஸ்ட்ல 5வது இந்தியன் பிளேயர் அப்படின்ற ஒரு பெருமை கேப்டனா அவருக்கு வந்து சேரும். ஸோ இப்பேற்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்க போகுது. ஸோ இதில் ஜெயிக்க போறது ஆஸ்திரேலியன் கேப்டனா இந்தியன் கேப்டனா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இதுல வர அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஐபிஎல் ஃபைனல் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 முக்கியமான காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ஸ் இதே டீம்ல தான் இருக்காங்க. ஒன்னு எஸ்ஆர்ஹெச் உடைய கேப்டனான பேட் கமின்ஸ், இன்னொருத்தவர் கேகேஆர் உடைய முக்கியமான பிளேயரான மிச்சல் ஸ்டார்க். இவங்க 2 பேருமே தான் இந்த ஐபிஎல்ல காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ஸா இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவர் மிச்சல் ஸ்டார்க். அவரை கேகேஆர் 24.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் கமின்ஸை 20.50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. இப்போ இந்த 2 காஸ்ட்லியஸ்ட் பிளேயர்ஸும் இந்த ஃபைனல்ல விளையாட போறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 பிளேயர்ஸையுமே ஆப்ஷன்ல எடுக்கும்போது பல தரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. எதுக்கு பேட் கமின்ஸை போய் இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க, எதுக்கு மிச்சல் ஸ்டாக்கை 24.75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு. ஆனா எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க இந்த 2 பேருமே. இந்த 2 பேருமே எடுத்ததுக்கான முக்கியமான காரணமே ஓடி வேர்ல்டு கப்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான். ஏன்னா ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனா எடுத்திருக்காரு, இன்னொரு பக்கம் மிச்சல் ஸ்டார்க் இந்த வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த காரணத்துக்காக தான் 2 பேருமே அந்த டீம் எடுத்தாங்க. பல போட்டி நடந்தது 2 பேருமே எடுக்கிறதுக்கு. ஆனா வின் பண்ணது என்னவோ எஸ்ஆர்ஹெச்சும், இன்னொரு பக்கம் கேகேஆரும். ஏதோ ஒரு வகையில் இந்த 2 டீமுமே ஃபைனல் வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க பேட் கமின்ஸோட கேப்டன்சி மற்றும் மிச்சல் ஸ்டார்க்கோடைய பவுலிங். மிச்சல் ஸ்டார்க்கோடைய ஓப்பனிங் இந்த ஐபிஎல்ல பெருசா அமையல. ஏன்னா அவர் நிறைய ரன்ஸ் விட்டு கொடுத்துட்டாரு, எக்கனாமி ரேட் அதிகமாயிடுச்சு, பெரிய அளவுக்கு விக்கெட்லாம் எடுக்கல. ஆனால் ஒரு முக்கியமான மேட்ச் அந்த பிளே ஆஃப்ல அடிச்சாரு பாருங்க, அதுதான் பயங்கரம். ஆக்சுவலா அவருடைய பவுலிங் மூலமாக தான் கேகேஆர் வந்து இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே தாங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கையில கப் இருக்க போது அது யாருக்கு அப்படின்னு சீக்கிரமா தெரிஞ்சிடும். சரி, இதுல வர அடுத்த முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 டீம் இருக்குல்ல, எஸ்ஆர்ஹெச் மற்றும் கேகேஆர், இந்த 2 டீமுடைய ஸ்குவாட்ல எந்த ஒரு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கான அந்த இந்தியன் பிளேயர்ஸும் இடம் பிடிக்கவே இல்லை. அது ஃபார்ச்சுனேட்டோ அன்பார்ச்சுனேட்டோ ஏதோ ஒரு வகையில் நடந்துருச்சு. என்ன முக்கியமான விஷயம், இந்த T20 வேர்ல்டு கப் 2024 வந்து சில முக்கியமான ஸ்லாட்லாம் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எடுத்தாங்க.
அப்படி பார்த்தா அந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கணும் அந்த டீம். ஸோ அந்த மாதிரி யாருமே வரல. ஆக்சுவலி இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து டீம் எடுத்ததுக்கு அப்புறமா சில முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க. உதாரணத்துக்கு சிவம் துபே சொல்லலாம். எப்போ ஒரு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சாரோ அப்போவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நிறைய பேர் அப்படி உதாரணமாக சொல்லலாம். சரி, இந்த ஐபிஎல் ஃபைனலில் ஒரே ஒரு T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு பிளேயர் இருக்கார். அவர் தான் ரிங்கு சிங். அவர் கேகேஆர் டீம்ல இருக்காரு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த வேர்ல்டு கப் உடைய மெயின் ஸ்குவாட்ல ரிங்கு சிங் இல்லை. அவர் ரிசர்வ் பிளேயர் தான் உள்ள வந்திருக்காரு. அவர் மெயின் ஸ்குவாட்ல வந்திருந்தாருன்னா அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் தெரில. ஆனால் இப்போ ரிசர்வ் பிளேயர் அப்படின்ற காரணத்தால என்னவோ பெரிய அளவுக்கு பிசிசி எதுவுமே ப்ரெஷர் கொடுக்கல அந்த ஃப்ரான்ச்சைஸ் மேலே. இந்த ஐபிஎல்ல ரிங்கு சிங் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அந்த போன ஐபிஎல் மாதிரி தரல. ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்போ கொடுத்துருப்பாரு. பட் போன ஐபிஎல் ரேஞ்சில் இந்த ஐபிஎல்ல ரிங்கு சிங் தரவே இல்லை. ரிங்கு சிங்கோடைய அந்த செலெக்ஷன் கூட விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவர்லாம் மெயின் ஸ்கோரில் வந்திருக்கணும், எதுக்கு ரிசர்வ் பிளேயராக உள்ளே வந்தார், அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எஸ்ஆர்ஹெச்லேயும் கேகேஆர்லேயும் யாருமே இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இல்லை. முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. இதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. நட்ராஜன் வந்து இந்த டீமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரி, ஃபார்ச்சுனேட்டாக நடந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ரெண்டு டீம்ஸுமே ஐபிஎல் ஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் T20 வேர்ல்டு கப் 2024க்காக இந்தியன் டீம் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் இவங்க விளையாடலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்சிபி அல்லது ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களில் யாராவது ஒருத்தவங்க ஃபைனலுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்க சில பேர் வந்து T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு ஆர்சிபியில் முகமது சிராஜ், விராட் கோலி இருக்காரு. அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸில் சஞ்சு சாம்சன், SSV ஜெய்ஸ்வால், அவேஷ் கான், சாஹல், இந்த 4 பேருமே இருக்காங்க. ஸோ இப்போ யாருமே அவங்க வந்து ஃபைனலுக்குள்ளே வரவே இல்லை. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேக்டராக தான் இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த ஐபிஎல்லை ஒரு புது டீம் யாருமே ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒருவேளை ஆர்சிபி ஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா முதல் தடவை அவங்க கப் அடிச்சிருக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கவே இல்லை. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் கிட்டக்க வந்தாங்க. ஆனால் அவங்களும் நியூ சாம்பியன்லாம் கிடையாது. 2008 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போது கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் 2 பேருக்குமே கப்ஸ் எல்லாம் இருக்குது. கேகேஆர் கிட்ட 2 கப் இருக்குது, 2012, 2014. எஸ்ஆர்ஹெச் கிட்ட 2016 கப் இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், எல்எஸ்ஜி, ஆர்சிபி இந்த 4 பேர் யாராவது ஒருத்தவங்க ஃபைனலுக்கு வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா புதுசாக ஒரு சாம்பியன் ஐபிஎல் கிடச்சிருப்பாங்க. அது மீண்டும் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ இந்த 2024 ஐபிஎல் ஃபைனலில் இதெல்லாம் தான் சில முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஃபேக்டர்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் சாம்பியன் ஆக போகிறா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.